சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையின் வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற உங்களையும் தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட வாழ்த்துவதிலே, தோத்திரங்களை செலுத்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் அடிமைக்கு கிடைத்து ஒரு ஊழியக்காரன் என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து உங்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு தேவன் பெரிய கிருபை செய்திருக்கிறார். இந்த நல்ல ஆராதனையில கூட கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை தெரிவிக்கும் விதமாக எங்கே கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். சில அறிவிப்புகளை மட்டும் நான் உங்களுக்காக சொல்லி கொஞ்ச நேரம் எழும்பி நாம் இந்த சிறப்பான ஆராதனை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் என்று வாஞ்சிக்கிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி, சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிறதான பேரிலே மதுரை பகுதியை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உங்கள் யாவருக்கும் தெரிந்த ஒன்று. நீங்க பார்க்கிற, நீங்க ஜெபிக்கிற, நீங்க கொடுக்கிற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வேதம் அழகாய் சொல்கிறது, போ அல்லது அனுப்பு. நீங்க போகிறதற்கு முடியாவிட்டாலும் நீங்கள் மற்றவர்களை அறிமுகம் செய்து வைத்து அனுப்ப சொல்லுகிற காரியம் இருக்கேன். அதற்கு தேவனுடைய பார்வையில மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. கிரியை நிச்சயமாக தேவனுடைய சமூகத்திலே நினைக்கப்படும் என்பதற்கு யாக்கோபு நிருபத்திலே மிகப்பெரிய ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் திருச்சபைகளிலே பயன்படுத்த விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலதிக விவரங்களுக்கு எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை ஃபோனில் உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவீங்களா? ஐயா, தாராளமா, ஒரே நம்பர் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபை மக்களுக்கு தெரியும், இருந்தாலும் தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக பார்க்கிறவர்களுக்கு சொல்கிறேன். 9360383940 என்ற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டால் என்னோடு பேசலாம். வாட்ஸ்அப் ஊடாக உங்கள் செய்திகளை, எனக்கு தகவல்களை அனுப்பலாம், ப்ரேயர் ரெக்வஸ்ட்களை. அதே போல இந்த ஊழியத்திற்காக உதவி செய்வதற்கும் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்றவைகளுக்கும் ஒரே இழக்கம்தான். ஆகையினால் இதை தெரிந்து கொண்டு ஜெபிக்க தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியங்களின் நலத்திட்ட பணிகளுக்கோ, பிள்ளைகளுக்கோ அல்லது ஊழியத்தின் தொலைக்காட்சி காரியங்களுக்கோ உதவி செய்வது கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தர் ஏவினால் மட்டும் எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கொஞ்ச நேரத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? எழும்பி நின்று கொடுக்க போகிறோம். எத்தனையோ முறை நாம் பாடின பாட்டு, ஆனால் இன்னும் ஒரு விஷயம் பாடி துதிக்க போகிற பாட்டு, ஒரு அழகான பாட்டை இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றால் நம்மால என்ன செய்ய முடியாது? இந்த ஆலயத்துக்கு இந்த நேரத்துக்கு என்ன செஞ்சிருக்க முடியாது? கூடி வந்திருக்க முடியாது. அப்படித்தானே? இல்லைங்க, நான் எல்லாம் கார் வச்சிருக்கேன் வந்துட்டேன் சொல்ல முடியுமா? நல்ல பைக் வச்சிருக்கேன் வந்துட்டேன் சொல்ல முடியுமா? இல்லைங்க, ஆட்டோ எனக்கு கரெக்டாக கிடைச்சிச்சு வந்துட்டேன், எல்லாமே ஓகே. அது எல்லாவற்றுக்கும் தேவனுடைய கிருபை வேண்டும். அதனால தான் புலம்பல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் நிற்பதும்
நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கிருபை. ஹல்லேலூயா. நிர்மூலம்னா என்னதுங்க? நிர்மூலம்னா என்ன? நம்ம நினைக்காத நேரத்தில் சிலர் இறந்து போறாங்க பாத்தீங்களா, சிலர் நம்மளை விட்டு கடந்து போறாங்க பாத்தீங்களா, சில சம்பவங்கள், விரும்பத்தகாத காரியங்கள் பாத்தியா, எப்படி இருந்தது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் நிர்மூலம். அப்படித்தானே? இல்லை நான் ஏதாவது தப்பா சொல்றேனா? ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய கிருபையை கொடுத்து கடந்து வந்த நாட்கள் முழுவதும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு நாட்கள் கண்ணின் மணி போல. எவ்வளவு கிரேட்டுங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல. தாவீது கூட அதனாலதான் சொன்னாரு, ஆண்டவரே என் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறீர். கண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே இல்லை. ஒரு குழந்தைய கொஞ்சம் போது கூட முதல்ல கொஞ்சம் போது எப்படி கொஞ்சம்? கண்ணு, அதுக்கப்புறம் மணி. அப்படித்தானங்க? இப்ப கூட மணி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆனா உண்மையா நான் ஒரு விஷயம் சொல்றேன், எவ்வளவு நேரம் நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு நேரமும் உங்கள் வாழ்க்கையில பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா அந்த மோசஸ் மாரியப்பனை பார்க்குறீங்க, எப்போதும் ஆராதனை, எப்போதும் துதி, எப்பொழுதுமே சர்ச் மீட்டிங், ஒரு குறை இல்லாம கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு கிருபையா இந்த நாள், இந்த மாலை, இந்த காலை, எந்த நேரமா அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த நினைச்சு இப்ப கூட நம்ம என்ன செய்ய போறோம்? கிருபையால் நிலை நிற்கிறேன், தேவ கிருபையால் நிலை நிற்க போறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டு. எனக்கு சொல்லும் போதே தெரியுமா, எனக்கு சில வரிகள்லாம் லிரிக்ஸ் படி கூட பாட தெரியாது. பாப்பா பாட பாட நான் பாடுவேன், இல்லை நான் பாட பாட பாப்பா பாடுவாங்க, எப்படியோ நடக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், இந்த ஊழியத்தை செய்வது கிருபை, இந்த மாதத்தை சந்திச்சது கிருபை, இந்த வாரத்தை சந்திச்சது கிருபை, இந்த நாளை சந்திச்சது கிருபை, இந்த மணி நேரத்தை கொடுத்தது கிருபை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பாடுமா? நல்லா இருக்கும்ல? நல்ல கைகளை தட்டி உற்சாகமா பாட போறோம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபைய இன்னைக்கு பாருங்க. யாருமே வெறுமையா என்ன செய்ய போறதில்ல, போக போறதில்ல. பாடுமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பாடுங்க. கிருபை நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. தைரியமா பாடு மக்களே. கிருபை 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 கிருபை. இப்ப பாடுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஸ்டான்ஸா தொடங்க பாப்பா. பாடு. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. இப்ப பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை. வெரி குட். கிருபை கிருபை கிருபை. சொல்லும் போதே இறங்கும். கிருபை. ஆமென். கிருபை கிருபை கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். காயங்களை பாடுங்க. காயங்களை நீக்கியது உங்க கிருபை, கட்டுக்களை அறுத்தது உங்க. ஆமென். காயங்களை நீக்கியது உங்க கிருபை, கட்டுகளை அறுத்தது உங்க கிருபை. கிருபை. ஆமென். கிருபை. வெரி குட் எல்லாரும். கிருபை 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 கிருபை. அதனால ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசுவே கிருபையால் நிலை
கிருபையால் நிலை நிற்கிறோம். வரங்களை உங்க கிருபை, ஆமென், உங்க கிருபை வரங்களை அளித்தது. உங்க சொந்து போகாம வல்லமையை உங்க கிருபை, 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 சொல்லுங்க, கிருபை, 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 கிருபையாலே, கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபை நிலை நிற்கிறோம். தேவ கிருபை நிலை நிற்கிறோம். நீதிமானாய் பாடு மக்களே. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. கிருபை, 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 ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபையாலே, கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை. சபை மக்கள் வாயை திறந்து பாடுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபை. இன்னொரு முறை உற்சாகமா. கிருபை, கைகளை தட்டி. கிருபை, கிருபை, கிருபை. நல்ல கையை தட்டி, ஆண்டவரே இந்த இடத்துல என்ன கூடி வர செய்திருக்கிற உம்முடைய கிருபை, இந்த நாள் முழுவதும் என்னை நடத்தி கொண்டிருக்கிற கிருபை, இந்த வாரம் முழுவதும் நடத்த போகிற கிருபை, இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிற கிருபை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற கிருபை, பெரியவனாக்கி இருக்கிற கிருபை, காயங்களை மாற்றி இருக்கிற கிருபை, கட்டுக்களை உடைத்து தடைத்து போட்டிருக்கிற கிருபை, ஓ நீதிமானாய் மாற்றி இருக்கிற கிருபை, நித்தியத்தை கொடுத்திருக்கிற கிருபை, அந்நிய பாஷையின் வரங்களை கொடுத்திருக்கிற கிருபை, அபிஷேகத்தை தந்திருக்கிற தேவ கிருபை உங்களை பேர் சொல்லி அழைத்தபடினாலே இந்த உலகத்தில் நீங்கள் நிர்மூலம் ஆவதற்கு அழைக்கப்படவில்லை, தேவ சபையிலே நிற்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும் போது எந்த மனுஷனும் சரி, எந்த மனுஷியும் சரி, எந்த பெரிய பிரச்சனையும் சரி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை தட்டி ஆமே, நான் கிருபையினால நிலை நிற்கிறேன் சொல்லுங்க. நான் கிருபையினால் நிலை நிற்கிறேன். நான் பலத்த கிருபை தாங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய தேவ கிருபை, அக்கினிமயமான கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தை கொடுக்கின்ற கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. காயங்களை மாற்றுகின்ற கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. கட்டுக்களை எல்லாம் அறுத்து போட்டிருக்கிற கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் போனாலும் என்ன செஞ்சாலும் இயேசுவுடைய கிருபை என்ன தாங்கும், என்ன நடத்தும், என்ன ஆசீர்வதிக்கும் சொல்லுங்க. இந்த மோசஸ் மாத்திரம் இல்ல, எத்தனையோ என் போன்ற ஊழியக்காரங்களை மாத்திரம் இல்ல, அந்த கிருபையை வாஞ்சிக்கிற, அந்த கிருபையை ருசிக்க விரும்புகிற எல்லா பேற்றுக்கும் ஓ ரிபா ஷத லிக ரபா நம இப்பொழுதே 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 அவருடைய கிருபை கண்களில் இருந்து புறப்பட்டு மோசையின் மேலே கூடாரத்திற்கு வர சொன்ன கிருபை, ஆமென், பவுலுக்குள்ளே ஆமென் ஆமென் ஒளியை போட்டு எழுந்திரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொன்ன அந்த தேவ கிருபை இன்னைக்கு இங்க நிக்கிற உங்களை தாங்க போகுது, உங்களை நடத்த போகுது, உங்க தேவைகளை சந்திக்க போகுது, உங்க குறைவுகளை நிறைவாக்க போகுது, உங்க குற்றங்களை மன்னிக்க போகுது, உங்க காயங்களை மாற்ற போகுது, உங்க இரத்தாம்பரமான சிகப்பான பாவங்களை மன்னிக்க போகுது. பெரிய பெரிய வியாதிகள் எல்லாம் கர்த்தர் இப்பொழுதே அவர் கிருபையினாலே இடை கட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். ரிஷுதாலா பேச்சர் லிஷுதாலாபியா பிலிவர்ஸ் நல்ல கையை தட்டி இப்பொழுதே 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 இதுவரை காத்த கிருபை, இந்நாள் வரைக்கும் அன்பு வைத்த கிருபை, இந்நாள் வரைக்கும் என்னை நேசித்த கிருபை, இந்நாள் வரைக்கும் என்னை போஷித்த கிருபை, இந்நாள் வரைக்கும் என்னை தொட்ட கிருபை
என்னை தொட்டு என்னை தாங்கி என்ன நடத்துன்னு சொன்னீங்கன்னா அவர் கிருபை உங்களை வெட்கப்படுத்துவதற்கு அழைக்கல, துக்கப்படுத்துவதற்கு அழைக்கல, கீழே விழ வைக்கிறதற்கு அழைக்கல. மேலே 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 ஆமென். ரிபா ஷத லிபா வல்ல கிருபை, நல்ல கிருபை அக்னியில போட்டாலும் ஆழி தண்ணில் பாவம் வந்தாலும் அமிழ்ந்து போகாம காக்க செய்யும். அந்த கிருபையை ரிசீவ் பண்ண விரும்புறவங்க சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் அந்த கிருபை என்ன நடத்த போகுது, இந்த நாள் முழுவதும் அந்த கிருபை என்ன நடத்த போகுது, இந்த வாரம் முழுவதும் என்ன நடத்த போகுதுன்னு சொன்னீங்கன்னா எத்தனை மர கீழே விழுந்தாலும் அவர் கிருபை இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியாவையும் என் பிள்ளைங்களையும் என்னையும் நடத்துகிறது என்றால் அதே கிருபை, அதே கிருபை காலையிலே 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 மகிமையாக, மாலையிலே கிருபையாக தருகின்ற நல்ல தெய்வம் உங்க மத்தியிலே கடந்து வருவார். கரங்களை தட்டி ரிஷுதாலா பேச்சு கிருபை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். கிருபை 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 எல்லாம் சொல்லுங்க, கிருபை. இப்ப நான் கீபோர்டு குறைக்கிறேன், உங்க சத்தம் கேட்கணும். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. மோசே ஆண்டவரோட பேசணுங்கிறாரு, ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு, நான் உங்க முகத்தை பார்க்கணும்ன்றாரு. அதெல்லாம் விட என் கிருபை உனக்கு போதும்ங்கிறாரு. கரங்களை தட்டி சொல்லுங்களேன், அந்த கிருபை எனக்கு இன்னைக்கு போதும், அந்த கிருபை இன்னைக்கு எனக்கு வேணும். அந்த கிருபை இருந்தா எந்த மனுஷனும் என் பிசினஸ் முடக்க முடியாது, என் பிள்ளைங்க கல்வியில பிரச்சனை பண்ண முடியாது, என் பிள்ளைங்களுடைய போதை வஸ்துக்களின் அடிமைத்தனத்தின் ஆவியை ஆமென் கொண்டு வர என் பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வர முடியாது. அவர் கிருபை என்ன பாதுகாக்கும், அவர் கிருபை என்ன நீதிமான மாற்றும், அவர் கிருபை என்ன நித்தியத்துல சேர்க்கும். அவர் கிருபை தான் இந்த உலகத்துல நிரந்தரமானது, நித்தியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியாதப்பா என்னால் முடியாதப்பா, தெரியாதப்பா வாழ தெரியாதப்பா. நீங்க இல்லாம என்ன செய்ய முடியாது? ஆமென். உங்க கிருபை இல்லாம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. முடியாதப்பா என்னால் முடியாதப்பா, தெரியாதப்பா வாழ தெரியாதப்பா. அப்படி நீங்க சொல்லும்போது என் மகளே கவலைப்படுறேன், என் மகனே கவலைப்படுறேன்னு சொல்லி அவர் கிருபை நீங்க நடந்து போற இடத்துல ஒரு தூதனை கொண்டு வந்து தாங்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவோடு இருந்ததை போல, தனித்து விடப்பட்டவளோடு இருந்ததை போல, ஆமென் 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 ஆமென், செத்து போகிறதற்கு கொண்டு போனவளோடு இன்று நிப்பாட்டுன்னு சொல்லி இருந்ததை போல உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதிசனம் மறந்தாலும் நாதியத்து போனாலும் உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். சொல்லுங்க, எத்தனையோ பேரை நடத்தின கிருபையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ தீர்க்கதரிசிகளோட பேசின கிருபையை கேள்விப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ என் போன்ற விசுவாசிகள் கிருபையில எழுந்திருச்ச, கிருபையில காக்கப்பட்ட, கிருபையில சுகமானேன்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கிருபை ஜாதி சன மறந்தாலும், நாதியத்து போனாலும், இந்த உலகத்துல கட்டினவன் கைவிட்டாலும், பாதியில மறந்தாலும் எனக்கு வேணும், என்ன நடத்தும், என்ன தாங்கும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கேளுங்க. அந்த கிருபை இப்பொழுதே உங்க மேல. ஆமென் 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 ஆமென். நல்ல கையை தட்டி
நல்ல கையை தட்டி அப்படியே அளவில்லாம இறங்குகிறதை நிச்சயமாக 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 இந்த ஆராதனை முடிக்கிற வேளையிலே நீங்கள் பார்த்து ருசித்து மகிமையை தோத்தரித்து தொழுது நன்றி செலுத்தி தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் வீட்டுக்கு செல்வீர்கள். தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கிருபையை எனக்குள்ளும் இப்பொழுதே வைத்து விட்டார் என்று சொல்லும்போது உங்க வியாதி மாறும், உங்க கடன் பாரம் தீரும், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுக்கப்படும், உங்க பிள்ளைங்க பிரிஞ்சிருக்கிற நிலைமை அவர் கிருபையினால் சரி செய்யப்படும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் படுத்திருக்கிற நிலை, முடுங்கி போயிருக்கிற நிலை, கலங்கி போயிருக்கிற நிலையிலே அவருடைய புதிய கிருபை புதிய பலன் கடந்து வந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த கிருபை எனக்கே என்று சொன்னான், எனக்கே என்று சொன்னான். கைகளை தட்டி அந்த கிருபை உள்ள தேவனுக்கு, இரக்கமுள்ள தேவனுக்கு, இப்பொழுதே உங்கள் மத்தியிலே பேச போகிற தெய்வத்துக்கு, இதுவரை பேசிக் கொண்டிருந்த தெய்வத்திற்கு நல்ல கைகளை தட்டி ரிஷுத ரிஷுத ரிஷுத. ஆமென் 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 ஆமென். என்ன நிலைமையா இருந்தாலும் சரிபடுத்தும் அந்த கிருபை. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த கிருபை பரிந்து பேசும். என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அது உங்களுக்காக மன்றாடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையே என்னை இந்நாள் வரையில் காத்தது, கிருபையே. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் கூட, இந்த நல்ல வேளையிலும் கூட உம்முடைய கிருபை என்னை தொட்டது, உம்முடைய கிருபை என்னை அழைத்து வந்தது, உம்முடைய கிருபை என் காயங்களை கண்ணீரை மாற்றும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து இந்நாள் வரைக்கும் கண்ட, இந்நாள் வரைக்கும் எங்களை தொட்ட, இந்நாள் வரைக்கும் என்னை பலப்படுத்தின கிருபை இனியும் எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீசனாய் பாவியாக இருக்கிற என் மேல் கிருபை வைத்திருக்கிற தேவன், அற்பனும் குப்பையுமாக ஒன்றுக்கும் தகுதி இல்லாத சிறுமையும் எளிமையான என்னை நினைவு கூர்ந்திருக்கிற தேவன். ஆமென். அந்த கிருபை என் மேல படணும்னு நினைக்கிற பிள்ளைகள் மேல, அந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்ற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் கிருபையை கொடுத்து, கிருபை உள்ள தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்து உம்மை துதிக்க தோத்தரிக்க உமக்கு சாட்சியாய் நிற்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று கிருபை உள்ள இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருச்சபையார் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட ஒரு அழகான வார்த்தையை தேவ சமூகத்திலிருந்து நான் காத்திருந்து எடுத்து வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கின்ற ஆண்டவர் இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்துவார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கொடுத்திருக்கின்ற ஒரு அழகான வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறோம். இந்த எரேமியா புத்தகம் என்றாலே என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான வாழ்க்கை குணச்சத்திரங்கள் அடங்கி இருக்கின்ற ஒரு புத்தகம் என்றே நான் சொல்வேன். கரங்களை தட்டி புரிந்தவர்கள், படித்தவர்கள் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமேன் 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 வாசிக்கலாம். 31 2வது வசனத்தை. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தின் பிடியிலே, உலகத்தின் போராட்டத்திலே, உலகத்தில் உள்ள பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலையிலே பலவிதமான பட்டயங்களுக்கு தப்பின ஜனங்களாக இருக்கிறோம். உண்மையா?
இல்லைங்க நான் எதுலையுமே சிக்கல, எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய இரக்கத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி புரிஞ்சா அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பேரே என்னங்க? இரக்கமுள்ள தேவன். அதனாலதான் நம்ம பாடும்போது கூட பாடுறோம், இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, நீடிய சாந்தம், கிருபை, அன்பு நிறைந்து வாழ்கிறவரே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட நிலையிலே, ஐயோ நம்பிக்கையோடு இருந்த என் மகன் போய்விட்டான், நம்பிக்கையோடு இருந்த என் மகள் போய்விட்டாள், எப்பொழுதுமே என்னை மிரட்டுகிறவர்கள், என்னை ஒடுக்குகிறவர்கள், என்னால் வேலை செய்ய முடியாத நிலையிலே எனக்கு பயங்கரமான காரியங்களை செய்தவர்கள் மத்தியிலே நான் மாட்டிக்கொண்டு மீந்திருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, நான் செத்து போயிருந்தா கூட நலமாய் இருக்கலாமே என்று சொல்லி ஒருவேளை எலியாவை போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கலங்குகிறவர்கள் இருப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அன்றைக்கு எப்படி பட்டயத்திற்கு மீந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் இரக்கம் செய்தேனோ, இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதன் எத்தனையோ விதமான பட்டயங்களுக்கு சிக்கினாலும் நீங்க இங்க உட்கார்ந்திருக்கிற நீங்க முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஜனமாக இருக்கிறபடினால் உங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஒரு இரக்கத்தை செய்ய போறார். முதல் வசனம் என்னமா சொல்லுது, கொஞ்சம் வாசிங்க. ஏன்னா இந்த வசனங்களை யாருக்காக இந்த எரேமியா பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் தான் இந்த சத்தியத்தையும் இந்த சத்தத்தையும் விளங்கிக் கொள்ள எளிதாக இருக்கும். முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம், அக்காலத்திலே தானே நாம் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன். அக்காலத்துக்கு மட்டுமா நம்முடைய தேவன்? எக்காலத்துக்கும் எவ்வேளைக்கும் எந்த நாளிலும் அவர் மாறாமல் இருக்கிறார் என்றால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வழியிலே வந்த ஒரு கோத்திரம்தான் நான் என்று சொன்னார். மீந்திருந்த ஜனங்கள் தப்பினதும் இரக்கம் பெற்றதும் உண்மை என்றால், இந்த ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிற, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளிலே தப்பித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் குடிகார புருஷன், குடிகார மகன், குடிகார தம்பி, குடிகார அண்ணன் என்று பல விதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய இரக்கத்தை செய்ய போறேன். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதுக்கோ ஒண்ணுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு. இந்த மாதிரி பலவிதமான நெருக்கடிகளிலே சிக்கி கொண்டிருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட வசனங்களை நான் நம்பும் போதுதான், இப்படிப்பட்ட வசனங்கள் என்னை தேற்றும் என்று நம்பும் போதுதான், இப்படிப்பட்ட ஆண்டவர் ஒருவர் அக்காலத்திலே அற்புதம் செய்த ஜனங்களைப் போலதான் நானும் எனக்கு இன்றைக்கும் அற்புதம் செய்வதற்கு அவர் இருக்கிறார் என்று நம்பும் போதுதான் அந்த இரக்கத்தினால் திரும்ப 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 இந்த சர்ச்சுக்குள்ள வந்து இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய என் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு அன்பான சகோதரி கூட ஒரு 5 நாளைக்கு முன்பதாக என்னிடத்திலே ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு அழுது கொண்டார்கள். பயங்கரமான ஒரு அழுகை, என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு அழுகை. அப்பதான் இந்த வசனத்தை கர்த்தர் பேசினார். இப்படிப்பட்ட பட்டயங்களால், இப்படிப்பட்ட குடும்ப சூழல்களால் அழிந்து விட வேண்டும், ஏன் இவள் இருக்கிறார் என்று நினைக்கிற மக்கள் மத்தியிலே மீண்டு வந்துட்ட, நான் உனக்கு இனிமே இரக்கம் செய்வேன். உன்னை அழிப்பதற்கு, உன்னை ரட்சிக்கல, உன்னை அழிப்பதற்கு நான் பிரிச்செடுக்கல, உன்னை கண்ணீர் வடிக்க வைப்பதற்கு சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கலன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயம், நமக்கு தேவைப்படுற விஷயம், இலைப்பாறுதலை நான் வைக்க போகிறேன், கட்டளையிட போகிறேன், கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த மாதத்தில், இந்த நாட்களில், இந்த வருகிற நாட்களில் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னை பட்டயத்திலிருந்து இரக்கமும் செய்தார், எனக்கு கிருபையும் கிடைக்க போகுது, அது மாத்திரல்ல நான் சுகமா வாழ்ந்திருப்பதற்கு எனக்கு இளைப்பாறுதலையும் தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாயை திறந்து அப்ரிஷியேட் பண்ணி அது நடக்கும்னு சொன்னா மட்டும்தான் நடக்கும். இப்ப கூட யாரெல்லாம்
நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் பட்டயத்துக்கு தப்பி வந்துட்டேன். மீந்தி இருக்கிற ஜனம் இரக்கத்தை மட்டும் பெறுவதோடு இல்லை, என் வயசுக்கேற்ற ஒரு ரிட்டையர்மெண்ட்டு, ஓய்வு, நான் செய்த வேலைக்கு தகுந்த ஓய்வு, குடும்பத்தில் நான் செய்த நல்லதுக்கு தக்கத பலன் கிடைச்சி ஒரு இளைப்பாறுதல் எனக்கு கிடைக்க போகுது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேங்க, இந்த வாக்கு யாருக்கு கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப நீங்களும் நானும் யாருங்க? அந்த சந்ததி, அந்த கோத்திரம், அந்த ஜனம். அப்படிப்பட்ட உங்களைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நீங்க இரக்கத்தோடையும் இளைப்பாறுதலோடையும் போக போறீங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. எலியா அன்றைக்கு ஒருத்தன் நின்றுகிட்டு சொன்னா பாத்தீங்களா, இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரு, நான் ஒருத்தன் மாத்திரம்தான் மீண்டு வந்திருக்கிறேன்னு. அவருக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்ததுன்னா அவர் வழியை பின்பற்றுகிற, அவர் வார்த்தையை கேட்கிற, அவர் வார்த்தையை கவனிக்கிற உங்களுக்கும் இன்னைக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க போகுது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய இடத்துல ஆண்டவர் இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தை வேதத்தில் கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெலவெண்டான ஒரு வார்த்தைன்னா, ரொம்ப அழகான ஒரு வார்த்தைன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் சொல்லும் போதே நம்ம செல்வானே, பவளக்கொடியக்கா, சில பேர்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வசனத்தை சொல்லிடுவாங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதத்துல சொல்றேன், இந்த வாரத்துல சொல்றேன், இந்த நேரத்துல சொல்றேன், நீங்க இஸ்ரவேல் ஜனம். அக்காலத்துல மட்டுமல்ல, எக்காலத்துக்கும் அவர் மாறாதவர்னு சொன்னா அந்த தேவன் என்னுடைய தேவன், உங்கள் தேவன், என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினா உங்க வருத்தத்தை நான் மீண்டு வந்துட்டேன், என்னை காப்பாத்துங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு இளைப்பாறுதல் கொடுங்கன்னு கேட்கும் போது நான் சொல்றேன், பெரிய ஒரு இடத்துல, ஒரு நல்ல ஒரு இடத்துல, ஆமென், நீங்க போய் இளைப்பாற போறீங்க. சந்தோஷமா கையை தட்டி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறவளே, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஓடிக்கொண்டிருக்கிறேன் மகளே, ஓடிக்கொண்டிருக்கிறேன் சகோதரியே, உங்கள் கண்ணீர், பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அழுகிற உங்கள் கண்ணீர், வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடந்து அழுது கொண்டிருக்கிற உங்கள் கண்ணீர், வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஐயோ இளைப்பாறுதலே இல்லாமல் என்னை இந்த வேலை வாங்குகிறார்களே, கர்த்தர் சொல்கிறார், நீ ஏன் ஜனம், நீ ஏன் ஜனம், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். அல்லேலூயா. சபைக்கு வந்து சொல்லுங்க, வீட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டுட்டேன், நான் மீண்டு வந்துட்டேன், எனக்கு இரக்கமும் உண்டு, இளைப்பாறுதல் உண்டுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இளைப்பாறுதல் உண்டு. யாத்ராம புத்தகத்தில் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன். 33வது அதிகாரத்துல, யாத்ராம புத்தகத்துல 33வது அதிகாரத்துல 14வது வசனத்துல என்னமா சொல்றாரு, கொஞ்சம் வாசிக்கமா, நல்லா இருக்கும் பாருங்க. தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச வசனம். ஆனா அதுக்கு முன்னாடி அதே 32வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை. மோசே வர்றதுக்குள்ள என்னென்னத்தை செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்து மோசைக்கு கோவம் விட்டு யோசுவா சொல்வாரு, என்னையா அது ஒரே இதா இருக்கு அப்படின்னு, இது துதிக்கிற சத்தமா ஜெபிக்கிற சத்தமா, இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் போகும். ஆனாலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் என்பதனால கொஞ்சம் பேத்த கோபத்துல அப்பப்ப என் ஆண்டவர் தட்டினா கூட ஒரு கூட்டம் மக்கள் அன்னைக்கு மீண்டிருந்தது, இளைப்பாறுதலை பெற்றது. இன்னைக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். கரங்களை தட்டி ஆமென். வாசிங்க 14வது வசனம் என்ன சொல்லுது? 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், நீங்க எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் சந்ததி என்கிற உணர்வோடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் தேவனை இன்றைக்கு நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் நம்புகிறேன் என்று சொன்னா, நிச்சயமா சொல்றேன், இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களும் சரி, பார்க்கிறவங்களும் சரி, இளைப்பாறுதல் இல்லாம போக போகிறதே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்க கூட இருக்கிறது யாரு? வருத்தத்தை பார்த்து இளைப்பாறுதல் கொடுக்கிறவரு, அவர் கூட வந்து இளைப்பாறுதல் கொடுக்கிறவர். எவ்வளவு பெரிய கிரேட்! கைகளை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நான் தனித்து விடப்படும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான்
என்னை தேற்றுவது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப எழுப்பி விட்டு ஊழியத்தை செய்ய வைக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே தேவன் இன்றைக்கு உங்க மத்தியில கடந்து வந்து உங்க வியாதியில இளைப்பாறுதல் இல்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு எப்பவும் படுக்கையும் கட்டிலுமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இளைப்பாறுதல் தருவேன். கடன் பாரத்துல தப்பித்துக் கொள்ள முடியாமல் தலைமறைவாய் போய் இருக்கிறீங்களா? மீண்டு வந்துட்டீங்க. இதை பார்க்கிறதுக்கு கிருபை செய்த தேவன் இளைப்பாறவும் கிருபை செய்வார். இதை சேர்க்கிறதுக்கு கேட்கிறதுக்கு கிருபை செய்த தேவன் இளைப்பாறவும் கிருபை செய்வார். இதை நான் சபையில உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு கிருபை செய்த தேவன் நிச்சயமா இந்த இடத்துக்கு வரும்போது நான் கண்ணீரோடு வந்தேன், இனிமேல் கண்ணீரோடு போக போகிறது இல்லை. ஏனென்றால் இளைப்பாறுதல் தருகிற தேவன் என்னோடு உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் ஒரு அழகான சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா பட்டயத்திற்கு தப்பி மீண்டவர்களுக்கு இரக்கம் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, 3 முறை யுத்தம். இத்தனைக்கு கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு தான் போறாங்க. கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு தான் போறாங்க. யார் யார் போகணும்? அந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா 2 முறை போவாங்க. 2 முறை போவாங்க, இவர்கள் விழுந்து போவாங்க. ஆனால் 3வது முறை என் தேவன் தப்புன ஜனங்களை அவங்களை எவ்வளவு முறியடித்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் இவர்கள் முறியடிக்கும்படியும் மட்டுமல்ல, ஆமென், இளைப்பாறுதலுக்குரிய அந்த யுத்தத்தை நடத்த வேண்டிய ஆலோசனைகளையும் தேவன் தருகிற ஒரு அழகான சம்பவத்தை நியாயாதிபதிகளின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட கோத்திரமா இருக்கிற நீங்க எத்தனை முறை வேணாலும் தப்பிக்க முடியலன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தப்பிச்சு வந்துட்டீங்க. அக்காலத்திலே கிரியை செய்த தேவன் இக்காலம் வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவன் இனிமேலும் செயல்பட போகிற தேவன் மிகுந்த இரக்கத்தை எனக்கு வைப்பார், மிகுந்த கிருபை எனக்கு வைப்பார். அதன் வழியாக நான் இந்த பாடுகளை கலந்து இளைப்பாறுதலுக்குள்ளே போவேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா நடக்க போகுது, நிச்சயமா நடக்க போகுது. எனக்கான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. இல்லை இல்லை, எனக்கு தான் நான் தான் சோர்ந்து போயிருக்கேன், நான் தான் பலகீனமாக இருக்கேன், நான் தான் கடன் பாரத்தில் இருக்கிறேன், நான் தான் வேலைக்காக அலைஞ்சு தவிச்சு போயிருக்கேன். முதிர் வயது வந்து கூட என் பிள்ளைகளுக்காக, என் பேரனுக்காக, என் பேத்திக்காக இன்னும் ஓட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். இன்னும் ஊழியத்தில் கூட ஆரம்பித்த நாளில் இருந்து ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லா பேரும் இப்போ சொல்லுங்க, எனக்கு இந்த வார்த்தை, எனக்கு இந்த வார்த்தை, எனக்கு இந்த வார்த்தை. இந்த மோசஸ் இளைப்பாறுகிறார் என்றால் எத்தனையோ ஊழியக்காரங்கள் இளைப்பாறுகிறார் என்றால் எத்தனையோ விசுவாசிகள் இளைப்பாறுகிறார்கள் என்றால் அன்னைக்கு மீந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஒருவன் கர்த்தர் தெய்வம் என்று முழங்க முடியும் என்றால் அப்படிப்பட்ட இளைப்பாறுதல் எனக்கும் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு நல்லா இருந்தா கிடைக்கும் பிரதர், நான் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன் பிரதர், எனக்கு இளைப்பாறுதல் உண்டா? நான் சொல்றேன், நிச்சயமா உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. எப்படியோ நான் தப்பிச்சு வந்துட்டேன் பிரதர், எனக்கு இறக்கம் உண்டா? எப்படியோ தப்பிச்சு வரல. நீங்க இஸ்ரவேல் ஜனமா இருக்கிறனால கர்த்தருக்குள்ள தப்பிச்சு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் தப்பிக்க பண்ணி தப்பிச்சு வந்திருக்கிறீங்க. நிச்சயமா உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. 14வது அதிகாரத்துல தான் நல்ல திகட்டி போகிற அளவுக்கு திக்கிறான். 15வது அதிகாரத்துல என்ன செய்யறான்? முறுமுறுத்துறான். ஆனாலும் அவர் சொன்னதை நிறைவேற்றுவேன்றார். இன்றைக்கும் சொல்றேன், இதை யார் எனக்கும் இரக்கம் கிடைக்கும்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு உறுதியா கிடைக்கும். எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் யார் நம்புறீங்களோ அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னொரு கூட்டத்தை மட்டும் காமிச்சிட்டு நான் முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளாகமங்களின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் ஒரு அழகான காரியத்தை பார்க்கலாம். ஒரு அழகான காரியம், ஒரு சாட்சிக்குரிய வார்த்தை. ஏன் இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் கொடுத்து உங்களை பூஸ்ட் பண்ற தெரியுமா? எத்தனையோ வரும் பிரச்சனை, எத்தனையோ போராட்டங்களை நான் சந்திப்பேன், ஆனா என் தேவன் எனக்கு இளைப்பாறுதலை தருவாருங்கிற நம்பிக்கையோட அசையாம உறுதியா கான்பிடென்ட்டா நீங்க போனீங்கன்னா இந்த மோசஸ் மாதிரி போன போல எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை இடத்துல எத்தனை சாட்சிகளை நீங்க பாக்குறீங்களோ அது எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமங்களின் புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால், ஆமென், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால். யாருக்குமா? ஆசா என்கிற ஒரு ராஜாவுக்கு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், அந்த ஆசாவை போல தானே நானும், அந்த ஆசாவை போல தானே நானும்.
அப்பப்ப எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் இப்ப நான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன், எனக்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட போறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, வசனத்தை முழுசா வாசிருங்க. அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. ஆமென். இந்த வருஷத்துல உங்களுக்கு விரோதமான யுத்தம் அவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருக்கிறபடினால் இல்லாம உங்க குடும்பமும் உங்க பிசினஸும் உங்க ஊழியமும் உங்க பிள்ளைங்களுடைய கல்வியும் அமைதியா இருக்க போகுது. கைகளை தட்டி எனக்கு அமைதி வேணும்னு சொல்றவங்க, இறஞ்சிக்கிட்டு இருக்கிற என் குடும்பத்துல, முறுமுறுத்து கொண்டிருக்கிற என் குடும்பத்துல, புலம்பி கொண்டிருக்கிற என் குடும்பத்துல, அழுது கொண்டிருக்கிற என் குடும்பத்துல, ஆமென், தேவ இளைப்பாறுதல் வந்தா ஓ ரீகா ஷதே லிபா நபா அமைதி வரும். ஹல்லேலூயா. வாசிங்க. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார். ஆமென். நீங்களும் இன்னைக்கு அநேக பட்டணங்களை அவருடைய இளைப்பாறுதலினால கட்ட போறீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, விரும்பி இருக்கிற காரியங்கள் என்ன உண்டோ, கிடைக்காத வீடுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட போகுது. ஏன்னா அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளையும் அவருடைய இரக்கத்திற்குள்ளையும் வந்து விட்டீர்கள். இந்த வருஷத்தில் அது உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 7வது வசனத்தையும் நல்லா இருக்கும் பாருங்க. அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில், ஆமென், தேசம் உங்களுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. ஆமா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். நீங்க சொல்ல போறீங்க ஆசாவை போல. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளவு பேர் நான் வருவீங்க நம்பவே இல்லை, ஆனா இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த ஆசா சொல்ற சாட்சியை நீங்களும் நம்ம சர்ச்சிலே வந்து சொல்ல போறீங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஆமென். நீங்க எங்கெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்து பயந்தீங்களோ, யார் சத்தத்தை எல்லாம் கேட்டு மிரண்டீங்களோ, எந்தெந்த வியாதியை பார்த்தெல்லாம் சோர்ந்தீங்களோ, இனி நீங்க எல்லா இடத்திலையும் இளைப்பாறுதலை கண்ட செய்திகள் தேவ சபையிலே சொல்ல போகிறீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென். என்னுடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, என்னுடைய தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல, என்னுடைய தேவன் சொல்லியும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா செய்வார். இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய அமைதி வரப்போகுது, ஒரு பெரிய சமாதானம் வரப்போகுது, ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகுது. நெடுநாட்களா காத்திருக்கிற காரியத்துல தேவன் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட போறாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னா எந்த மனுஷனாலையும் இந்த வார்த்தையை எடுத்து போட முடியாது. ஆனா உங்க இருதயத்தின் ஆழத்துல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தை என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு போகணும். நான் இளைப்பாறுதலை பெறுவேன், சுற்றிலும் எனக்கு அமைதி இருக்கும், சுற்றிலும் எனக்கு சமாதானம் இருக்கும், சுற்றிலும் எனக்கு சந்தோஷம் இருக்கும். உங்க வாயில எப்பவுமே என்ன வார்த்தை வரணும், நல்ல வார்த்தை வரணும். கெட்ட வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா அவன் வாயில கெட்ட வார்த்தை என்ன செய்யல, வரல. மோசே வாயில என்ன செய்யல, கெட்ட வார்த்தை வரல. ஜனங்கள் தவறி போனா கூட, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க தவறி உங்களுக்கு இளைப்பாறுதலை கெடுத்திருந்தா கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, அவ்வளவுதான்யா, முடிஞ்சு போச்சியா, நீ என்னையா நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை 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 நடக்கும், இல்லை 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 கிடைக்கும், இல்லை 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 என் தேவன் மாற்றி விட்டார், மீண்டு வந்துட்ட ஜனம் இல்லை, நான் சும்மா இல்லை, இரக்கத்தையும் பெறுவேன், இளைப்பாறுதலையும் பெறுவேன். ஹல்லேலூயா. இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குரிய வாழ்க்கை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய வாழ்க்கை. ஆனால் அவன் மத்தியில் சொன்னார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று சொல்லி அவனை கொண்டே அங்கே ஒரு பெரிய இளைப்பாறுதல் வரும்படி செய்தார் என்றால், இன்னைக்கு கேட்கிற நீங்க உங்களை கொண்டு, உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களை சார்ந்திருக்கிற உங்கள் குடும்பங்க, உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய உறவுகள் எல்லாருக்கும் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு மிகுந்த இரக்கத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்க போறார். விசுவாசம் உள்ளவங்க மனதார கர்த்தரை துதிக்க என்னோடு கூட எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த நல்ல வார்த்தை எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்றீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா, ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, என்ன நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாங்க, அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவன். அவரை தவிர வேற யாரும் நமக்கு பேசுறவங்க எல்லாம் இளைப்பாறுதல் என்ன செஞ்சிட முடியாது, தந்துட முடியாது. ஹல்லேலூயா.
அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த நேரத்தில் இந்த வேளையில் இந்த நாளில் சொல்ல போறீங்க. சுற்றுப்புறம் முழுக்கும் இந்த தேசம் முழுக்கும் அமைதியும் சமாதானமும் வந்துச்சு. என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும்னு சொன்னாரு. வருத்தப்பட்டு பாரமா இருக்கிறவர்களை நீங்க என்னிடத்துல வாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. நான் நம்புறேன், நான் இளைப்பாறுதலுக்காகவே இந்த இடத்துல இந்த நாளில் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் உண்மையாவே எந்தெந்த நேரம் எனக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறதோ வேற எதையும் நோக்கி பார்க்க மாட்டேன். ஐயா, என்னை நீங்க மட்டும்தான் தேற்ற முடியும், ஐயா நீங்க மட்டும்தான் எனக்கு இளைப்பாறுதலை தர முடியும்னு சொல்லும்போது கர்த்தர் அப்படியே இளைப்பாறுதலை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பாடுங்க. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடினும். இன்னொரு முறை. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடினும். கருத்தாய் விசாரித்து என்னை, ஆமென், கனிவோ என்னை தேற்றிடுமே. கருத்தாய், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை தேற்றிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சொல்லுங்க. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகாருக்கு இளைப்பாறுதல் தந்தவர் நீர் அல்லவா. மோசையோடு போன ஜனங்கள் முறுமுறுத்தாலும் எதிர்த்து பேசினாலும் கல்லெறிய பார்த்தாலும் உடைய ஜனங்களை, மீதி உள்ள ஜனங்களுக்கு இரக்கத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுத்த ஜனம் தேவன் அல்லவா நீர். இப்பொழுது நான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்களை நான் கேள்விப்பட்டாலும் அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் மீண்டு வந்து உம்முடைய ஆலயத்தில் நின்று இருக்கிறையா, எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு இளைப்பாறுதலை கொடுங்கன்னு கேளுங்க. இப்ப நீங்க கேட்கும்போது நான் சொல்றேன், இந்த வருஷம் அன்னைக்கு அவனுக்கு எப்படி ஆசாவின் வாழ்க்கையில அந்த வருஷங்கள் பாத்தீங்கன்னா 10 வருஷம் அமைதி. இன்னும் சொல்ல போனா அவன் ஆண்ட நாட்கள் 35 வருஷமும் அமைதியா இருந்தது. அதே போல நீங்க இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் உங்க குடும்பம் அமைதியா இருக்க போது, உங்க பிசினஸ் அமைதியா இருக்க போது, நீங்க செய்யற ஊழியங்கள்ல இளைப்பாறுதலோட அநேகம் பேர் உங்களுக்கு ஒத்தாசை செய்து, ஆமென் ஆமென் ஆமென், ஒரு பெரிய காரியத்தை மனதுருக்கத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன் இப்பொழுதே அக்கால இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல, இக்கால இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கும் அவர் சொல்ல நடக்கும். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க, எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க, என் வியாதியில தாங்கப்பான்னு சொல்லுங்க, என் கடன் பாரத்துல தாங்கப்பான்னு சொல்லுங்க, என் வேலை ஸ்தலத்துல தாங்கப்பான்னு சொல்லுங்க. என் வீடு கட்டுகிற பணியில எத்தனை முயற்சி பண்ணாலும் கடன் வாங்கி கூட முடிக்க முடியாத நிலையில இருக்கிறேன். ஆனா சீக்கிரமா முடிச்சு இந்த வாடகை வீட்டுல பிரச்சனையிலிருந்து நான் சொந்த வீட்டுக்கு போகணும், தாங்கப்பான்னு கேளுங்க, ஆண்டவர் தரப்போறார். ஹல்லேலூயா. இப்பொழுதே ஆண்டவர் அநேக பேருக்கு மனம் இறங்கி விட்டார். கரங்களை தட்டி ரிசீவ் பண்றவங்க, எனக்கு நடக்குது, நான் பாஸ்டர் சொல்ல போறேன், நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இப்ப கேட்கிறவங்க பார்க்கிறவங்க எல்லா பேர்த்தையும் கர்த்தர் பார்த்துட்டு அவர் மனம் மாறாத தேவன், களைத்தோரை தேற்றுகிற தேவன், கருத்தாய் விசாரித்து நடத்துகிற தேவன் உங்களை நடத்த போறாரு. அன்னைக்கு பாத்தீங்களா, 2 மரம் விழுந்தாலும் 3வது மரம் எத்தனை பேர் அவங்க விழுந்தாங்களோ அதுக்கு மேலான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை நியாயாதிபதிகள் புத்தகத்தில் படிச்சு பார்க்க முடியும்னா அப்படிப்பட்ட கூட்டம் இனி உங்க வீட்டோடு இருக்க போகுது, உங்க பிசினஸோடு இருக்க போகுது, உங்க சபைகள்ல இருக்க போகுது, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல இருக்க போகுது. எல்லா காரியங்களும் இளைப்பாறுதல் தான், இனிமே அமைதி தான், சமாதானம் தான். ஏன்னா அவர் சமாதானத்தின் காரணர், அவர் சமூகம் உங்களுக்கு முன்பதாக கடந்து வந்தாச்சு. ஹல்லேலூயா, 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 ஆமென், 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அக்காலத்து ஜனங்களுக்கும் இக்காலத்திலே வாழ்கிற எங்களுக்காகவும் நீர் பேசி இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய இரக்கம் நிச்சயமாக எங்களை இளைப்பாறுதலுக்குள் நடத்தும் என்று நம்புகிறோம். நான் நம்புகிறதைப் போல என்னோடு ஜெபிக்கிற, என்னோடு காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளோடும் உம்முடைய மிகுந்த இரக்கம் ஆண்டவரே ஆசாப்போடு இருந்ததைப் போல, ஆண்டவரே அன்றைக்கு இருந்த கானான் தேசத்துக்கு நீ அழைத்து சென்ற ஜனங்களோடு இருந்ததைப் போல இதை பார்க்கிற, இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்தில் கலந்து கொண்டிருக்கிற, ஆண்டவரே வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீங்க இளைப்பாறுதல் கொடுத்தீங்கிற பதிலை கேட்டு உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று வலக்கரம் நீட்டி வந்த பிள்ளைகளையும் பார்க்கிற பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க தாமே ஆசீர்வதிங்க, நீங்க தாமே நல்ல பதிலை கேட்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள், தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.